அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதீதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனலாபம் உயரக்கூடிய வகையில் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிறைவாகவே கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு ஆடம்பர விரய செலவுகளாக இருந்தாலும் அதன் மூலம் லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். வீண் பலி உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் விலகுகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் குரு வலம் வருவது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் துணிச்சலாகவும் மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே களைந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். புதிதாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நன்மை நிறைந்த நற்செய்திகள் உறுதியாகவே உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் உறுதியாக மறையும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அவர் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்பட்டாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பத்தை குரு நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் ராகு சப்தமத்திலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே பூர்த்தியாகும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது தங்களுடைய பயணத்தில் பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய மிக முக்கிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் பழக்க வழக்கம் மிக சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது ஒழுக்கமாக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய
மன வருத்தமும் வேதனையும் விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் வலம் வந்த செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையில மந்தமாக நடைபெற்ற பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கர்மஸ்தானமாகிய 10இல் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வருகிறாருங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று பார்க்கப்படுவதால் இந்த வேளையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. சனிக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலும் கர்மத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக பெண்மணிகளை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் பணம் சம்பாதிக்கும் திறன் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. ஆபத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் விரயத்தில் நுழைய போகிறார். எனவே சூரியன் விரயத்தில் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் பெரும்பாலும் லாபத்தில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை மிக சிறப்பாக அலைச்சல் சிரமம் சிக்கல் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசிக்கு சகாயமான சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிச்சயம் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் விரயத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக மந்தமாக சில பணிகள் நடைபெற்றாலும் கூட நிதானமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நேர்த்தியாக பணிகளை பொறுமையாக செய்தாலும் சிறப்பானதாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும்.